13 வயது சிறுவனுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய அரசு மருத்துவமனைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தற்போது பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. கைவிட்டு சென்ற தந்தையின் ஒப்புதலை வலியுறுத்தாமல் 13 வயது சிறுவனுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூரை சேர்ந்த கஸ்தூரி என்பவர் 2010ஆம் ஆண்டு ஐயப்பன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஜேஸ்வா என்ற மகன் உள்ளார். இந்நிலையில் 2017ஆம் ஆண்டு ஐயப்பன் தனது மனைவி மகனை கைவிட்டு சென்று விட்டார். இதனால் தனது சகோதரர்கள் உதவியுடன் மகனை வளர்த்து வருகிறார் கஸ்தூரி. இந்நிலையில் 13 வயது ஜேஸ்வாவுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டார். கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய சிறுவனின் தந்தையின் ஒப்புதல் கடிதம் வழங்க வேண்டும் என மருத்துவமனை தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து கணவரின் ஒப்புதல் இல்லாமல் தனது மகனுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உத்தரவிடக் கோரி கஸ்தூரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலித்து சிறுவனுக்கு சிகிச்சை வழங்கப்படும் என்றும் இது சம்பந்தமாக மருத்துவமனையில் நாளை நடக்கும் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி சிறுவனின் தந்தையின் ஒப்புதல் வலியுறுத்தாமல் 2 வாரங்களில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். பவித்ரா.